இப்போ நாங்கள் இதில் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல ஒரு பார்த்தோன்னா சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் என்னன்னு சொன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலதிகமாக கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர். இது இப்ப என்னன்னு சொன்னா இது தனித்தனியாக சாஃப்ட்வேராக நீங்க டவுன்லோட் பண்ணி நெட்ல இருந்து பாவிக்கலாம். அல்லது போனா பொதுவாகவே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடய இது வருது. சரியா? பாருங்க அதை போட்டுட்டு அதை மென்ஷன் பண்ணிக்கிறது பாருங்க. மெனி யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவைலபிள் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்க விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வாங்கி அதுக்குள்ளே மெனி யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸும் இன்க்ளூட் பண்ணி தான் வருது. சரியா? For the functioning of the machines as well as to protect the security. So இப்ப லேட்டஸ்டா வர இன்னும் நல்லா ஆட் பண்ணிக்கொண்டே வராங்க. வந்து நாங்க கணக்க விஷயத்தை டவுன்லோட் பண்ணி வாங்க வேண்டியிருந்தோம் யூட்டிலிட்டிஸ். சரி, இப்ப அப்படி இல்லை, எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. அதனால நாங்கள் இதை போகுதுல நான் ஆன்டி வைரஸ் நாங்கள் வந்து கடையில வாங்கி போடுறதா நல்ல. லைசன்ஸோட போடுறது நல்ல. ரியல் டைம் மானிட்டரிங் சொல்லுவோம். ரியல் டைம் மானிட்டரிங் எந்த நேரம் வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கு நீங்க லைசன்ஸ் கீ போட்டுதான். இப்ப நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். முதலாவது பாருங்க பேக்கப் சாஃப்ட்வேர். எதுனா யூட்டிலிட்டிஸ்க்கு வேணும் ஒரு 5 கேட்டா எழுதுவோம். இதுல நான் ஒரு 10 கிட்ட தந்திருக்கேன். 10 கிட்ட ஒரு 5ஆவது கேட்பாங்க எக்ஸாம்ல. 5 யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் எழுதுறது. அது வந்து பேக்கப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரை பேக்கப் பண்ணதுக்கு உதவுறதா என்ன பேக்கப் சாஃப்ட்வேர். பேக்கப் பண்றேன்டா என்னன்னு சொன்னா என்னட்ட இருக்கிற ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை அப்படியே இன்னொரு ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல காப்பி பண்ணி வைக்கிறதா என்ன பேக்கப் சொல்லுவோம். ஏன் அதை காப்பி பண்ணி வைக்கிறோம்னு சொன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த நேரம் ஃபெயிலியர் ஆகலாம். எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து இந்த நேரம் அதுக்கு ஒரு கேரண்டி இல்லை. எந்த நேரமும் அது உங்களுக்கு ரிலையபிளா இருக்கும்னு சொல்லிடலாம். சரியா? சில நேரங்களை கைவிட்டுரும். அப்ப நாங்கள் கைவிடுற நேரம் எங்களுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற அவ்வளவு ஃபைல்ஸும் நாங்கள் இழக்க வேண்டியது. சரியா? அப்ப அந்த அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஃபைல்ஸை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போட்டு வைக்கிறோம். ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அது நீங்க பென் டிரைவா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம், சிடியா இருக்கலாம். அதை போனா இன்னொரு ஸ்டோரேஜ் டிவைஸ் சொன்னா என்ன ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்? cloud storage. cloud storage என்ன? cloud storage என்று சொல்லிக்கலாம். ஃபேமஸான cloud storageகள் வந்து ஒன்று கூகுள் டிரைவ், ட்ராப்பாக்ஸ், ஒன் டிரைவ். இதை விட வர இருக்கு. இது வந்து இந்த நான் சொன்ன இந்த 3 விஷயம் வந்து ஃபேமஸான cloud storage. இதுல அதை விட iCloud இருக்கு. அதுக்குள்ள நாங்க போட்டு வச்சுட்டு பிறகு இது எங்களுடைய இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயினாலும் அங்கே இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். போனுக்கும் நாங்கள் அப்படி செய்யலாம். இதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஓகே, டிஸ்க் ஸ்கேனர். டிஸ்க் ஸ்கேனர் என்று சொன்னா என்னன்னு சொன்னா ஹார்ட் டிஸ்க்ல ஏதாவது எரர் இருக்கா என்று சொல்லி பார்க்கறதுக்கு உதவுற ஒரு சாஃப்ட்வேர் தான் டிஸ்க் ஸ்கேனர். அதாவது யூட்டிலிட்டி. ஹார்ட் டிஸ்க்ல என்ன எரர் வரும், எப்படி எரர் வரும்னு சொன்னா நீங்க கம்ப்யூட்டரை ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ணாட்டி என்ன நடக்கும்னா டக்கண்டு பிடிச்சி யூபிஎஸ் பிடிச்சி அமர்த்தி நிப்பாட்டி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள என்ன மூவ் பண்ணுமெண்டா ஹெட் மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். சரியா? ஹெட் மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். நீங்க கரண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டோம்னா அந்த ஹெட் அந்த வாசிச்சு கொண்டு இருக்கிற அந்த ஸ்டேட்லயே அப்படியே நின்றுடும். சரியா? அப்படியே நின்றுடும். அது நிக்க கூடாது. இப்படி அடிக்கடி நின்றுதுன்னு சொன்னா ஹார்ட் டிஸ்க்ல வந்து பழுதுகள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சில ஏரியா சில ஹார்ட் டிஸ்க்ல சில போர்ஷன்ஸ் வந்து ரீட் பண்ணிடலாம் இருக்கு. பேட் செக்டர் சொல்லுவாங்க. அப்ப அதுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உதவுற சாஃப்ட்வேர் வந்து டிஸ்க் ஸ்கேனர் சொல்லி இருக்கு. அதே போல டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன். டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னா முதல் ஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னு பார்ப்போம். ஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னா நீங்க ஒரு ஃபைலை சேவ் பண்ணிக்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஹார்ட் டிஸ்க்ல அப்படியே ட்ராக்கள் இருக்கு. ட்ராக்கள் இருக்கு. நீங்க இப்போ ஒரு எம்எஸ் வேர்ட்ல ஒரு ஃபைல் ஒன்று செய்யறீங்க. செய்துட்டு சேவ் பண்ணினோன்னா அந்த ட்ராக்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல அது சேவ் ஆயிடும். சரியா?
அதுக்கு பிறகு இதை க்ளோஸ் பண்ணி போட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அந்த ஃபைலை செய்து போட்டு என்ன சேவ் பண்றீங்க. அது வந்து என்ன செய்யணும்னா இதுக்கு பின்னால வந்து அந்த ட்ராக்ல இந்த இந்த ஃபைலுக்கு பின்னால வந்து சேவ் ஆயிடும். இப்ப திருப்பி முன்னுக்கு பாருங்க, முதல் ஃபைலை ஓபன் பண்ணீங்க, இது எம்எஸ் வேர்ட்ல செய்த ஃபைலை ஓபன் பண்ணீங்க. ஓபன் பண்ணி போட்டு அதுல கொஞ்சம் திருத்தங்களை செய்யறீங்க, கொஞ்சம் படங்கள் எல்லாம் ஆட் பண்ணி செய்றீங்க. இப்ப செய்ய வழிக்கிட்டா செய்து போட்டு சேவ் பண்ண வழிக்கிறீங்களோ எங்களுக்கு சேவ் பண்ண வழி கிடைக்க இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அங்க இடம் காணாது. ஏற்கனவே பின்னால வந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இங்க ரெக்கார்ட் ஆயிடும். சார் ஹார்ட் டிஸ்க் சொன்னா ஒரு ஃபைலோட நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க, ஒரு ஃபைலோட செய்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஃபைலோட செய்து போட்டு ஸ்டோர் பண்றீங்க. அப்ப ஹார்ட் டிஸ்க்ல இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடும். சரியும் ஒரு ஃபைல், ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று, சரியா வேர்ட் ஃபைல் ஒன்று ஒரு டெஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு திருப்பி ஒரு பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணி ஒரு ஃபைலோட செய்வீங்க. செய்து போட்டு சேவ் பண்றீங்களா, அதை என்ன செய்யணும்னா இந்த ட்ராக்கு பின்னால வந்து செய்வாங்க. சரியா பின்னால சேவ் ஆகி இப்ப இதை சேவ் ஆகி முடிச்சோன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி போட்டு திருப்பி இந்த டெஸ்ட் பண்ண அந்த ஃபைலை ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணி அதுல கணக்க மோடிஃபிகேஷன் எல்லாம் செய்து புதுசு புதுசா எல்லா விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி போட்டு திருப்பி சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிக்க அந்த சைஸ் வந்து இப்ப கூடிட்டுன்னா இதை பின்னுக்கு தண்டா இத பின்னுக்கு தள்ளி போட்டு இதுல ஒண்ணு சேவ் ஆகும். அந்த புதுசா சேவ் பண்றத வேற ஒரு ட்ராக்ல கொண்டு போய் இதுலதான் நன்றி இல்லை கொஞ்சம் அங்கே தள்ளி தரலாம், அதுல கொண்டே சேவ் பண்ணிடணும். சரியா அதுல கொண்டே சேவ் பண்ணிடணும். இப்ப என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா இதை க்ளோஸ் பண்ணி போட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து நீங்க கம்ப்யூட்டர் ஓன் பண்ணி இந்த test.docx அந்த ஃபைலை ஓபன் பண்ண படிக்கிறீங்கன்னு வைங்க. படிக்கிறதுக்கு இவர் என்ன செய்யறாரு, இதுல கொஞ்சம் ரீட் பண்ணி போட்டு அப்புறம் ஹார்ட் டிஸ்க்ல ஹெட் வந்து மூவ் பண்ணி இங்க என்ன விஷயத்தை ரீட் பண்ண படிக்கும். அப்ப இதுல ஒரு பக்கத்துல ட்ராக்கை வாசிச்சு கொண்டு போயிட்டு ஸ்பீடாக பேர் செய்யும். இப்படி அடுத்தடுத்து வாசிக்க வடிக்கிறது ட்ராக்கை வேற இடங்கள்ல இருந்து வாசிக்க வழி கிடைக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ட்ராக்கள் வேற இருந்து வேற இடத்துல எடுக்க என்ன நடக்கும்னா லேட்டா டிலே உண்டா. சரி எப்படி ஒரு ஃபைல வேற பிளேஸ்ல அப்படி சேவ் பண்ணினா இதத்தான் சொல்றது ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றது. டீஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னா நீங்க டீஃப்ராக்மெண்டேஷனை கொடுத்தோன்னா இந்த துண்டுகள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல போடும். இங்க இருக்கிற துண்டு இந்த துண்டை எடுத்து இப்படி பக்கத்துல கொண்டு போடும். அதை சொல்றது டீஃப்ராக்மெண்டேஷன் சொல்றோம். இப்படி போட்டு இப்ப இதுக்கு ஒரு சிங்கிள் இதா வந்து சிங்கிள் ட்ராக்கா வரைக்க ரீட் பண்றது ஃபாஸ்டா இருக்கு. கம்ப்யூட்டர் ஸ்லோவா ரீட் பண்ணுதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணம் வந்து இந்த ஃப்ராக்மெண்டேஷன் தான் காரணம். அதுக்கு நாங்க டீஃப்ராக்மெண்டேஷன் செய்ய வேண்டும். சரியா ஹார்ட் டிஸ்க்ல அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே அப்ப மூன்றாவது யூட்டிலிட்டி போவோம். ஃபைல் அல்லது டேட்டா கம்ப்ரஷன். சரியா கம்ப்ரஸ் பண்றேன்னு சொன்னா சுருக்குறது என்ன சுருக்கி எடுக்கிறது. இப்ப நீங்கள் பெரிய ஃபைல்களை இப்ப எல்லா ஃபைல்மெண்ட்ல வீடியோ ஃபைல் போட்டோக்களுக்கு அவ்வளவு பெருசா ஒர்க் பண்ணாது. இப்ப நீங்க வேர்ட் எக்ஸல்ல அடிக்கிற ஃபைல்ஸ்ல நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணி கொஞ்சம் சின்னனாக்கலாம். சொன்னா எங்களுடைய கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே விண்டோஸ்ல முந்தி வந்து நாங்கள் ஃபைல ஜிப் பண்ணணும்னா பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 98 அந்த 2000 இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபைல ஜிப் பண்ணணும்னா வின் ஜிப் ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது. வின் ஜிப் சொல்லி வின் ஜிப் இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்
அதை போட்டு தான் ஃபைலை ஜிப் பண்ணும். பிறகு அவன் அதை என்ன செய்தாங்கன்னு சொன்னா அதை மைக்ரோசாஃப்ட் வாங்கி தங்களை இதுல வெளியிட மைக்ரோசாஃப்ட் வாங்கி அவன் அதோட சேர்த்துட்டான். ஆனால் இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு, பெர்ஃபெக்டான இன்னொரு கம்ப்ரஸ் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, WinRAR சொல்றது. WinRAR தெரியும், இது ஃப்ரீயா கிடைக்குது, நெட்ல டவுன்லோட் பண்ணலாம். இதைத்தான் நான் கூடுதலா பாவிக்கிறது. இதுகள்ல இதால நிறைய அட்வான்டேஜும் இருக்குது. என்னன்னு சொன்னால் ஒரு ஃபைலை ஜிப் பண்ணிக்கல, நிறைய ஃபைல்கள் போல்டர்ஸ் எல்லாத்தையும் உண்டா செய்து போட்டு நாங்க என்ன செய்யலாம் சொன்னா ஜிப் பண்ணி ஒரு பண்டில் மாதிரி கட்டலாம். கட்டைக்குள்ள அவ்வளவு ஸ்பேஸ் குறையுது. மற்றது ஜிப் பண்ணி வைக்கல ஒரு ஒரு ஃபைல்ஸும் மிஸ் ஆகாது, அப்படியே இருக்கும். இப்ப நான் ஒரு கொஞ்சம் ஃபைல்ஸ் செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ஒரு இமெயில ஒரு ஆளுக்கு அனுப்ப போறேன்னு சொன்னா ஒரு 100-150 ஃபைல்ஸ் இருக்கு என்று சொன்னா ஒவ்வொரு ஃபைலை அனுப்பிக்க சில நேரங்களில் மிஸ் ஆயிடும். ஆனா இது அப்படியே செய்து ஒரு பண்டிலா ஜிப் பண்ணி போட்டு அனுப்பிக்கலாம், ஒன்றும் மிஸ் ஆகாம போய்ச்சிடும். அப்ப அதுக்காகவும் அதை பாவிக்காது. WinRAR வின்சிப்லைன் செய்யலாம். வின்சிப்லைன் நீங்க நார்மலாவே விண்டோஸ்லேயே செய்யலாம். நாங்க எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். அவ்வளோத்தையும் உண்டாக்கலாம். அதே போல WinRARல இன்னொரு வசதி இருக்கு, நீங்க ஃபைல கம்ப்ரஸ் பண்ணிக்க பாஸ்வேர்ட் கொடுத்து செய்யலாம். கொடுத்து செய்றீங்கன்னு சொன்னா அந்த ஃபைலை ஓபன் பண்ணணும்னா ஒரு ஆள் பாஸ்வேர்ட் கொடுக்க, அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சா தான் ஓபன் பண்ணலாம். இப்போ நீங்க நெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ண விடுவாங்க. அதை நாங்கள் கிராக் சாஃப்ட்வேர் தெரியும், உண்மையிலே அது லைசன்ஸ் இருக்குது, ஆனா எங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை. ஃப்ரீயா கிராக் பண்ணி இருக்கிறாங்க, நாங்கள் அதை வாங்கி ஓபன் பண்ண வலிக்கிட்டா பாஸ்வேர்ட். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை அதோட சேர்த்து பாஸ்வேர்டே முதல்ல அந்த பேஜ்லயே போடுவாங்க, இந்த பாஸ்வேர்டை கொடுத்து கிராக் பண்ணுவோம். கிராக் பண்ண சொல்லி அன்சிப் பண்ண சொல்லி சரியா அன்சிப் பண்ணி அப்படி செய்யலாம். அப்ப பாஸ்வேர்ட் ஒரு ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா இந்த WinRAR பாவிச்சு செய்யலாம். தெரியும் அது எப்படி செய்யறேன்னு நான் அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு நான் இந்த கொஞ்சம் ஐடி பேஸான சில வீடியோக்கள் ஜென்ரலா பாடத்தோட இல்லாட்டி ஜென்ரலா கொஞ்சம் வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஐடி நாலேஜ் கூட்டுறதுக்காக நான் அதை போடுவேன். அடுத்தது போவோம் பாருங்க, டாஸ்க் மேனேஜர். டாஸ்க் மேனேஜர் என்று சொல்லி உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க இப்ப கரண்டா என்னென்ன ப்ரோக்ராம் ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்கின்றத காட்டும். நீங்க கம்ப்யூட்டர்ல டெஸ்க்டாப் வந்தா கையோட Control Alt Delete மூன்று கீயையும் கொண்டு அமர்த்தினீங்கன்னு சொன்னா இந்த டாஸ்க் மேனேஜர். அதுல இப்ப கரண்டா என்னென்ன ப்ரோக்ராம் ஓடிக்கொண்டிருக்கின்றது காட்டு. நீங்க ஒரு ப்ரோக்ராமை எண்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா கொண்ட செலக்ட் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணி போட்டு எண்ட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஓப் ஆயிடும். தெரியும். இப்ப சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க, ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணிட்டீங்க, சொல்லுவதில்லை. கொஞ்சம் நீங்க செக்ல போட்டால் விஷயங்களை செக்ல போடுறதுனா போட இயலக்கூடியதை நான் பார்ப்பேன். உங்களோட இதுவும் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிடும் வருது உங்களோட வாய்ஸும். நாங்கள் இந்த டைம் கொஞ்சம் பிரச்சனை டைம் போடாங்க என்ன விக்கி தான் வருது. ஓகே, ஸோ அப்போ சில சாஃப்ட்வேரை நாங்கள் ஓப்பன் பண்ணி போட்டு அதை க்ளோஸ் பண்ண க்ளோஸ் ஆகாது, அப்படியே நின்று கொண்டே இருக்கும். நாங்கள் எவ்வளோ வேலை க்ளோஸ் பண்ண அமர்த்தினாலும் வேலை செய்யாது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா Control Alt Delete அடிச்சு டாஸ்க் மேனேஜரை கூப்பிட்டு அந்த அதில் காட்டும் இந்த சாஃப்ட்வேர், அதில் ரைட் கிளிக் பண்ணி போட்டு அந்த பெர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி போட்டு என் டாஸ்க் கொடுத்தா அல்ல கூட அதை செலக்ட் பண்ணி போட்டு கீழே என் டாஸ்க் பட்டன் இருக்கு, அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். இப்போ க்ளோஸ் ஆகாம இருக்கிற ஃபைலை கூட க்ளோஸ் பண்ண வைக்கிறேன்னு சொன்னா இந்த டாஸ்க் மேனேஜரை நாங்கள் பாவிக்கலாம். அடுத்தது சிஸ்டம் டயக்னோசிஸ் டூல்ஸ் என்று சொல்லி இருக்கு. இது வந்து உங்களோட ஹார்ட்வேர்ல அல்லது சாஃப்ட்வேர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது என்றதை டயக்னோஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய சாஃப்ட்வேர்ல அதை ஸ்கேன் பண்ணும், ஹார்ட்வேர்ல அதை ஸ்கேன் பண்ணி இது பிரச்சனை இருந்தா அதை தெரியும்.
ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியும், வைரஸ்ல இருந்து நாங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாவிக்கிற சாஃப்ட்வேர் வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். அடுத்தது கிளிப்போர்ட். கிளிப்போர்ட் என்னன்னா, நீங்க ஒரு ஃபைலை காப்பி பண்ணினா அல்லது கட் பண்ணினா அது வந்து ஒரு மெமரிக்குள்ள போய் நிற்கும். நீங்க ஒரு ஃபைலை காப்பி பண்ணினாலோ அல்லது கட் பண்ணினாலோ அதுக்கு வந்து ஒரு மெமரிக்குள்ள போய் நிற்கும். அதுக்குள்ள ரெண்டு ஒன்று தான், நீங்க எங்க பேஸ்ட் பண்றீங்களோ பிறகு அங்க இருந்து அந்த மெமரிக்கு இருந்து அந்த இடத்துல போய் பேஸ்ட் ஆகும். ஒரு பொருளை வெட்டி எடுத்து என்னோட இடத்துக்கு போடுறேன்னு சொன்னா முதல் அதை ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்து எடுத்து என்னோட இடத்துல வச்சுதான் பிராங்கால கொடுப்போம். அந்த வச்சிருக்கிற அந்த இடத்தை தான் கிளிப் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மெமரி தான் கிளிப் போர்டுன்னு சொல்லுவோம். அந்த வசதியையும் யூடியூப் தருது. சரி, டேட்டா சிங்கர்னைஸ் இதுல பெருசா தேவையில்லை, நான் என்னன்னு சொல்றேன். டேட்டா சிங்கர்னைசேஷன் சொன்னா இப்ப ஒரு ஃபைல் உண்டு, நீங்க ட்ராப் பாக்ஸ் பாவிக்கிறீங்கன்னு வைங்களேன், கிளவுட் ஸ்டோரேஜ் ட்ராப் பாக்ஸ் பாவிக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் உங்களோட போன்ல ஒரு படத்தை எடுத்தா இந்த ட்ராப் பாக்ஸை என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க உங்களுடைய போனுக்கு லேப்டாப்புக்கு ஐபேட் இருந்த ஐபேட்ல என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் செட் பண்ணி விடலாம். ஒரே ஐடியை பாஸ்வேர்டை கொடுத்து செட் பண்ணி விடலாம். செட் பண்ணி விட்டா என்ன லாபம்னு சொன்னா, நீங்க இங்க போன்ல எடுத்த போட்டோவை வீட்டை இருக்கிற ஒரு ஆள் அவற்ற கம்ப்யூட்டர் பிசிக்குள்ள வந்து சேவ் ஆயிடும். போன்ல எடுத்த போட்டோ ட்ராப் பாக்ஸுக்கு போச்சுன்னு சொன்னா அவற்ற வீட்டு பிசிக்குள்ளேயே ஒரு ஃபோல்டருக்கு வந்து நிற்கும். சரி, அதே நேரத்துல அந்த சர்வருக்கு போகும். சர்வருக்கு போய் உங்களோட பிசிக்கு வந்து நிற்கும். அதே போல ஐபேடுக்குள்ளே போய் நிற்கும், ஐபேடுக்கு இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் நிற்கும், உங்களோட போனுக்குள்ளே நிற்கும். இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு இந்த டேட்டாவை கிடைக்க செய்ததான் சொல்றது டேட்டா சிங்கர்னைசேஷன். சிங்க் பண்றேன்னு சொல்லுவாங்க, சிங்க் ஆகுதுன்னு. சரி, அடுத்தது பார்ட்டிஷனிங் சாஃப்ட்வேர். பார்ட்டிஷனிங் சாஃப்ட்வேர்ன்றது நீங்கள் ஹார்ட் டிஸ்க் கொண்ட புதுசா வாங்கி அதுல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண வழி கிடைக்க அதுல பார்ட்டிஷன் ஒரு டிரைவா தான் இருக்கும். சி டிரைவர்னு சொல்லி ஒரு டிரைவா தான் இருக்கு. ஒரு பார்ட்டிஷனும் இருக்காது, ஒரு சிங்கிள் டிரைவாகவே இருக்கு. சிங்கிள் டிரைவா இருக்க நாங்க என்ன செய்யலாம்னா, ஹார்ட் டிஸ்க எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சரியா பிரிச்சு வைக்கிறாங்க. இப்ப ஒரு ரூம் ஒன்று எடுத்தப்போ ஒரு ஹால் ஒன்று எடுத்து அதை பார்ட்டிஷன் பண்ணி ஒவ்வொரு அறையா ஆக்கி போட்டு ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி தான் ஹார்ட் டிஸ்கையும் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிரிக்க போறோம். பிரிக்கிறேன்னு சொன்னா இங்க வந்து என்ன பிசிக்கலா வந்து செய்யறீங்க, அது சும்மா ஒரு வேர்ச்சுவலா தான் நடக்கும். இதுல சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் வந்து பிரிச்சு வைப்போம். அப்படி பிரிச்சு வைக்கல எனக்கு என்ன நடக்கும், என்ன சுவம்னு சொன்னா இப்ப சி டிரைவ்ல தான் மெயினா சிஸ்டம் டிரைவா இருக்க போகுது. டி டிரைவ்ல நான் டேட்டாவை டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணலாம், இக்குள்ள சாஃப்ட்வேரை ஸ்டோர் பண்ணலாம், எஃப்க்குள்ள மூவிஸை ஸ்டோர் பண்ணலாம். இப்படி ஸ்டோர் பண்ணிக்கல எனக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியா போகும். அப்ப அதுக்காக ஹார்ட் டிஸ்கை வந்து இப்படி டிரைவாக பிரிக்கிறது, சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் பிரிக்கிறது தான் பார்ட்டிஷனிங்னு சொல்றாங்க. அதை செய்யலாம். சரியா, பார்ட்டிஷனிங் சாஃப்ட்வேர்கள் கடையில் எக்ஸ்ட்ராவா இருக்குது, நெட்ல டவுன்லோட் பண்ணலாம். அல்லது போனா பிசிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு செய்யக்கூடிய மாதிரியான வசதியும் இருக்குது. நார்மலா விண்டோஸ்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வேற பார்ட்டிஷன். ரைட், ஸ்கிரீன் சேவர்ஸ். ஸ்கிரீன் சேவர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்க கம்ப்யூட்டருக்கான நேரத்துக்கு பாவிக்காம விட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு பாவிக்காம விட்டீங்கன்னா சரியா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஸ்கிரீன்ல என்ன செய்யணும், வேற ஒன்று வந்து நிற்கும். ஸ்கிரீன் மறைஞ்சிருக்கும், இல்லை வேற ஏதாவது படம் வந்து நிற்கும். தெரியும், அதை சொல்றது ஸ்கிரீன் சேவர் சொல்றாரு. அது என்னதுக்கு இப்ப அது பெருசா யூஸ் பெரிய பாவனையில இல்ல. ஸ்கிரீன் சேவர் நான் இப்ப லேட்டஸ்ட் பிசில ஸ்கிரீன் சேவர் இல்ல. முந்தியனா ஸ்கிரீன் சேவர் வந்து இப்ப நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மவுஸ் ஆட்டா விட்டேன்னு சொன்னா டக்குன்னு ஒரு வித்தியாசமான படங்கள் எல்லாம் வந்து இப்படி அனிமேஷன் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அது என்னதுக்காக சொன்னா, அந்த ஸ்கிரீன் சேவர் பாவிக்கணும்னு சொன்னா, நீங்க மானிட்டரை ஒரு பாவிக்காம கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தொடர்ந்து விட்டீங்கன்னு சொன்னா அது ஒரே விஷயத்தை தான் காட்டிக் கொண்டிருக்க போகும்.
அப்போ ஒரே விஷயம் தான் அங்க என்ன செய்யப்படுது போகுது சார். முந்தி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எல்சிடி மானிட்டர் தானே. எல்சிடி மானிட்டர்ல எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல அப்படி என்ன செய்யறதுன்னா அடிச்சு கொண்டே இருக்கு. அப்போ ஒரே வகையான எலக்ட்ரான்ஸ் அது ஒரு படம் ஒன்று நிக்குதுன்னு சொன்னா, ஸ்கிரீன்ல ஒரு படம் நிக்குதுண்டா அது மாறாம ஒன்று மசியாம அப்படியே நிக்குதுண்டா அதுல ஒரே வகையான எலக்ட்ரான் சன் அப்படியே அடிச்சு கொண்டே இருக்கும். அடிச்சு கொண்டு கேட்கலாம் அந்த ஸ்கிரீன் அந்த ஏரியா வந்து என்ன செய்ய போகுதுன்னா எரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் அந்த பழைய மானிட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த மூலி எல்லாம் பேர்ன் ஆகி இருக்கு, அதுல டிஸ்பிளே வராம இருக்கு. அது காரணம் சொன்னா ஒரே விஷயம் வந்து அங்க இருக்கிறபடியால அந்த இது எரியப்பா. அதை தடுக்கிறதுக்காக தான் என்ன செய்யணும், இந்த ஸ்கிரீன் சேவர்ஸ்ல போகுது. நீங்கள் நார்மலாவே அது கம்ப்யூட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணப்பட்டிருக்கு. பல நேரத்துக்கு பிறகு கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யணும்னா ஸ்கிரீன் லாக் ஆகி வர ஆட்டோமேட்டிக் செட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க நாங்களும் வர இதோட செட் பண்ணி விடலாம். சரியா? அடுத்தது சிஸ்டம் ப்ரொஃபைலர்ஸ் என்று சொல்லி இருக்குது. உங்களோட சிஸ்டத்தோட அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிற ஹார்ட்வேர் அதே போல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கிற சாஃப்ட்வேரை பற்றிய இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா கொடுத்து வைக்கிறதுக்கு நாங்க பாவிக்கிறது தான் சிஸ்டம் ப்ரொஃபைலர் சொல்லுவோம். அதே போல நெட்வொர்க் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. அதை பாவிச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நெட்வொர்க்கை செக் பண்ணி கொள்ளலாம். சரியா? நெட்வொர்க் வந்து எப்படி கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, என்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குது போன்ற விஷயங்கள் அதையும் செக் பண்றதுக்கு நெட்வொர்க் யூட்டிலிட்டிஸ் சொல்லி இருக்குது. சரி, இதெல்லாம் சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ்க்கு வேறு. அதை பற்றி நாங்கள் பிறகு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ தேவையில்லை, நார்மலா தெரிஞ்சுன்னா சரி. டிஸ்க் பார்ட்டிஷனிங்கை பற்றி சொல்லணும். டிஸ்க் பார்ட்டிஷனிங் என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே நான் சொன்னதுதான் மல்டிபிள் லாஜிக்கல் டிரைவ்ஸ், பிசிக்கலா இல்ல லாஜிக்கல் டிரைவ்ஸ் ஆக பிரிக்கிறது, ஹார்ட் டிஸ்கை பிரிக்கிறது தான் என்ன சொல்லணும்னா டிஸ்க் partitioning. The process of dividing an individual drive into multiple logical drives is called disk partitioning. இப்ப நார்மலா பார்ட்டிஷனிங் எப்ப செய்வோம் சொல்லுவாங்க. நார்மலி பார்ட்டிஷனிங் இஸ் பெர்ஃபார்ம்ட் at the time when a hard disk is configured for the first time. First time hard disk configure பண்ணிக்குள்ள நாங்க பார்ட்டிஷனிங் செய்வோம். சரியா? பார்ட்டிஷனிங் நார்மலா நீங்க இத OS இன்ஸ்டால் பண்ணி போடு. சில நேரங்களில் நீங்க கடையில வாங்குற பிசியில வந்து பார்ட்டிஷன் பண்ணி பெறா. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பார்ட்டிஷனா உடைச்சு பாவிக்கலாம். சரியா? அதான் அதை சொல்லப்படும். இவங்க பார்ட்டிஷனிங் செய்யக்குள்ள எப்படி இருக்கு, இதான் ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டு நீங்க கடையில வாங்கினா சும்மா ஒரு பிளாங்கா இருக்கு. சரியா? பார்ட்டிஷன் பண்ணினோன்னு இதுல பாருங்க புடி வந்துடும். இந்த வால்யூம் பூட் செக்டர் போடும் பாருங்க. இங்க இருக்குதான் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் முதல் பாத்துறாங்க. மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் வந்து என்ன செய்யும், ஹார்ட் டிஸ்க் தான் முதல் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருக்கு. இங்கதான் இந்த ஸ்டார்ட் பண்ணும் படிக்கணும், வாசிக்க படிக்கணும். என்ன ரைட்? அடுத்தது ஹார்ட் டிஸ்கை ஃபார்மேட் பண்ணினீங்கன்னா தான் இப்படி ட்ராக்குகளை போடும். சரியா? இப்படி ட்ராக்குகள் எல்லாம் போட்டு வரது ஃபார்மேட் பண்ண அப்புறம். மற்றது ஹார்ட் டிஸ்கை வந்து நீங்க பார்ட்டிஷன் பண்ணி போட்டு அப்படியே பாவிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணினா அடுத்ததான் ஒரு வேலை செய்யணும், அதை ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட் பண்ண அப்புறம் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. ரைட்? ஓகே. இப்ப பார்ட்டிஷன் பண்றதால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டத்தை டிஃப்ரெண்ட் டிரைவ்ல போடலாம். இப்போ டில மியூசிக்கை போட்டு இல சாஃப்ட்வேர்ல போட்டா என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஃபோல்டர் ஃபைல்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கு. மெத்தது வேற என்னத்துக்கு பார்ட்டிஷனிங் எங்களுக்கு உதவுதுன்னு சொன்னா, வேற என்னத்துக்கு பார்ட்டிஷனிங் ஒரே பிசில 2-3 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணலாம் நீங்க. சரியா? ஆனால் ஒரே டிரைவ்ல இப்ப சி டிரைவ் எடுத்தீங்கன்னா சி டிரைவ்ல நீங்க விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்குள்ள கொண்டு வந்து லினக்ஸை போடலாம் அல்லது வேற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை போடலாம். இப்ப XP போட்டு விண்டோஸ் 7 நீங்க போட போறீங்க அல்லது விண்டோஸ் 7 போட்டு 10 போட போறீங்கன்னு வைங்களேன். விண்டோஸ் 10 ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் 7 ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ரெண்டையும் ஒரே டிரைவுக்கு போடலாம்.
அப்ப ஒன்று சி டிரைவுக்கு போட்டா மெத்தட டி டிரைவுக்கு போடும். சரியா? அப்படி போட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணி கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கே கேட்கும் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ண போறீங்க, 7 யூஸ் பண்ண போறீங்களா 10 யூஸ் பண்ண போறீங்களான்னு கேட்கும். அப்ப நான் அதுல ஆப்ஷனை கிளிக் பண்ணி போட்டு இதால தட்டலாம், ஏரோ கீயை தட்டி போட்டு என்டர் பண்ணா மூவ் பண்ண வலிக்கும். சரியா? அடுத்தது to meet the requirement of the operating system. சரி, ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ் மீட் பண்றதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னா ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் செய்யலாம். ஃபார்மேட்டிங் என்று சொல்றது, ஃபார்மேட்டிங் செய்த பிறகுதான் அந்த ஹார்ட் டிஸ்க்ல அந்த டிரைவை என்ன செய்யணும்னு சொன்னாலே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரீட் பண்ண வலிக்கிறது. சரியா? மேக்கிங் a digital storage media ready to receive and store data in a logical manner. ஒரு டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்களோ அல்லது போனா அதுல இருந்து ரீட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யணும்னு சொன்னா ஃபார்மேட்டிங் பண்ணப்பட்டிருக்கணும். பார்ட்டிஷன் பண்ணப்பட்டிருந்தாலும் ஃபார்மேட்டிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சரியா? என்னென்ன என்னென்னதை நாங்கள் ஃபார்மேட் பண்ணலாம்னா மெயினா ஹார்ட் டிஸ்கை ஃபார்மேட் பண்ணலாம். சரியா? எஸ்எஸ்டி டிஸ்க், எஸ்எஸ்டி டிஸ்க் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? solid state disk. solid state disk என்று சொல்லி இப்ப ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, இப்ப நம்மளுடைய பழைய ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கால ஆக்கப்பட்டிருக்கும் மேக்னெட்டிக் ட்ரம்ஸ், அதுல டிஸ்குகள் இருக்கும், ஹெட்கள் இருக்கும், மூவ் பண்ணி பேசு. இது அப்படி இல்லை. solid state டிஸ்க்ன்றது எங்களுடைய பென் டிரைவ் மாதிரி இருக்கும், ஆனா ஹார்ட் டிஸ்க். சரியா? அது புதுசா இப்ப லேப்டாப்ல நீங்க இருக்கிற ஹார்ட் டிஸ்கை கலட்டி போட்டு போடலாம். அல்லது போனால் சில லேப்டாப்ல வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க் கேட்டா எஸ்எஸ்டியும் அடிக்கலாம், உங்களோட புது பிசிலையும் அடிக்கலாம். எஸ்எஸ்டி வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன், லேட்டஸ்டா வந்த ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இஸ் வெரி ஃபாஸ்ட். அதில் நீங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னா நல்லா ஆசையா இருக்கும், நல்லா ஃபாஸ்டா வேலை செய்யும், குவிக்கா ஃபைல் ஓப்பன் ஆகும். solid state disk. என்ன கேக்குறீங்க ஹைதீன்? solid state அது வந்து solid state disk-ஆ சார் இல்ல solid state drive-ஆ? solid state disk தான் SSD. ஓகே ஓகே சார், thank you. ரைட். அடுத்தது ஃப்ளாப்பி டிஸ்க். ஃப்ளாப்பி டிஸ்க் பழைய காலத்துல இருந்தது, இப்ப அது பாவிக்கிற இல்ல. அடுத்தது பென் டிரைவ். பென் டிரைவை நாங்கள் ஃபார்மேட் பண்ணது. சரி, பென் டிரைவை நீங்க ஃபுல்லா அழிச்சு போட்டு கிளீனா திருப்பி புதுசு போல பாவிக்கலாம். என்ன சில பேர் என்ன செய்யறான்னு சொன்னா வைரஸ் அடிச்சுட்டேன்னு சொன்னா பென் டிரைவ்ல அப்படியே ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவான். கிளீன் பண்ணி போட்டு திருப்பி பாவிக்க படிக்கலாம். A hard disk cannot be used once partitioning is completed. பார்ட்டிஷன் பண்ணின கையோடையே ஹார்ட் டிஸ்க பாவிக்கல. அது வந்து என்ன செய்யணும் என்று சொன்னா ஃபார்மேட் பண்ணப்படணும். அதான் சொல்லப்படும். We need to format each of the drives individually. USB flash drives come pre-formatted so that they can be put into use directly. Yes, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ பென் டிரைவை போட்ட உடனே அதில் நாங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், அதில் ரீட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபார்மேட் பண்ணி போட்டு தானே பாவிக்கலாம்னு சொன்னாரு. அப்படி இல்லை, பென் டிரைவ் வந்து வெரைட்டி என்ன செய்யப்படுதுன்னா ப்ரீ ஃபார்மேட் பண்ணி போட்டு தான் வருது. சரியா?
ஒவ்வொரு தடவையும் நாங்கள் format பண்ண every time you perform formatting the data in the drive would be deleted. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஒரு டிரைவை ஃபார்மேட் பண்ணிக்க அதுல இருக்க சகல டேட்டாவும் அழியும். அதால நீங்க ஒரு டிரைவை ஃபார்மேட் பண்ண போறீங்க வைங்க, பென் டிரைவோ சரி ஹார்ட் டிரைவோ சரி ஃபார்மேட் பண்ண போறீங்க வைங்க, அதுல இருக்கிற முதல் டேட்டா முழுக்க காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு ஸ்டோரேஜுக்கு மாற்றி போட்டு தான் நீங்க என்ன செய்யணும் சொன்னா அதை ஃபார்மேட் பண்ண வேணும். சரியா? Therefore, it is necessary to keep backup copies of the data before formatting. Once the hard disk is partitioned and formatted, we can start saving data on it. அது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். பார்ட்டிஷன் பண்ணி ஃபார்மேட் பண்ண உடனே நீங்க பாவிக்க படிக்கலாம். சரியா? The formatting creates tracks and sectors on a disk. ஃபார்மேட் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்க்ல ட்ராக்ஸும் செக்டர்ஸும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா கிரியேட் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்ம படத்துல ஏற்கனவே காட்டின மாதிரி forward பண்ணோம்னா தான் parallel tracks-உம் sectors-உம் வருது. defragmentation இத நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தி போட்டேன். இந்த பாருங்க அந்த டிஸ்க்ல வேற இடத்துல ஃபைல்ஸ் ஒரு ஃபைல்ல வேற இடத்துல பார்ட்டா பிரிச்சு ஃப்ராக்மென்ட் பண்ணப்பட்டு அங்க இருக்குது. அத எல்லாத்தையும் defragmentation கொடுத்து விட்டா பக்கத்துல கொண்டு வந்து இப்படி அடிக்கி விடும். சரி, அதுக்கு defragmentation சாஃப்ட்வேர் நீங்க இதுல நார்மலாவே கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த இதுல சர்ச் பாக்ஸ்ல கீழே அதுல defragmentation அடிச்சீங்கன்னா அதுல வேற நான் அது போட்டு காட்டுறேன். நான் இந்த கிளாஸ் சரி வராது, இந்த செய்யணும் பார்த்தா எல்லாம் கொஞ்சம் பிளாஜி போச்சுட்டாங்க. சரியா? மற்றது இன்னொரு விஷயம் defragmentationல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு ஃபைலை அழிச்சிட்டீங்கன்னு வைங்க, ஒரு ஃபைலை அப்போ நான் இந்த ட்ராக்ல இருந்து ஒரு ஃபைலை அழிச்சிட்டீங்கன்னு வைங்க, அப்பவும் என்ன செஞ்சோம் அந்த இடத்துல கேப்புகள் வரும். சரியா? கேப்புகள் வரும். அதுதான் இந்த சொல்லப்பட்டிருக்கு. Further, the empty spaces are created in the disk due to the deletion of files. ஒரு ஃபைலை அழிக்க அந்த இடத்துல கேப் வந்துடும். சரியா? File is used to save new files which causes fragmentation. Alright, அடுத்து நீங்க கேட்கலாம் fragmentation சிம்பிளா டக்குன்னு செய்யலாம். defragmentation ஒரு சிம்பிளா டக்குன்னு செய்து கொண்டு போயிடலாம். defragmentation செய்யறதுக்கு நீங்க என்ன சொல்ற இதாவை போட்டுட்டு விடிய எழுதி பார்த்தா தான் என்ன நடக்கும்னா எல்லாம் defragmentation செய்திருக்கு. சரியான டைம் எடுக்குமா? it takes longer time to read a file. இது வந்து உண்மையில இதுதான் என்னன்னு சொன்னா defragmentation நாங்கள் வந்து செய்யறேன்டா இரவு நேரத்துல போட்டுட்டு அலுவலகத்துல போட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கறது, வீட்டுல இரவு நேரம் போட்டுட்டு விடிய வந்து பார்க்க எல்லாம் defragment பண்ணியிருக்கோம். சரி, இது என்ன சொல்றது, இந்த வசனம் என்ன சொல்றதுன்னு சொன்னா it takes longer time to read a file when a file is defragmented and saved in different places in the disk. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேற இடத்துல இருந்தா ரீட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். it affects the efficiency of the computer. சரியா? ஸ்லோ ஆயிட்டா என்ன மீனிங், அந்த கம்ப்யூட்டர் எஃபிஷியன்சி குறையுது என்ன மீனிங். therefore there is no need for defragmentation utility in Linux based operating system. ரைட், என்னன்னா நான் இதுல விண்டோஸ்ல தான் இந்த defragmentation இஷ்யூ வரும். லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல இந்த பிரச்சனையே இல்லை. லினக்ஸ் என்ன செய்ய மாட்டா, நீங்கள் நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு திருப்பி கொஞ்சம் ஓபன் பண்ணி கொஞ்சம் வேரியன்ட் செய்ய போட்டு திருப்பி சேவ் பண்ணாக்க அந்த பிக்க துண்டு போற இடத்துல சேவ் பண்ணணும்னு சொன்னாங்க விண்டோஸ்ல. ஆனா லினக்ஸ்ல அப்படி இல்லை. என்ன செய்ய மாட்டா, அதை அப்படியே தனக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் தள்ளி போட்டு அதுக்குள்ள கொண்டே தெரியும். அப்ப அதால அங்க வந்து defragmentation யூட்டிலிட்டி வந்து லினக்ஸுக்கு தேவை இல்லை. Like file system, Windows file system, introduction to file system என்ற விஷயத்துக்கு வருவோம். இதுல முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா file extensions என்று சொல்லியிருக்கு. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஒவ்வொரு ஃபைலையும் நாங்கள் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிக்க ஒரு பேரை கொடுப்போம். எந்தெந்த அப்ளிகேஷன்ல வச்சு நான் அந்த ஃபைலை சேவ் பண்றனோ
அந்த அப்ளிகேஷன் என்ன செய்யணும்னா தனக்கே உரிய ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பின்னால ஒரு துண்டு இத அந்த ஃபைல் நேம் எங்களுக்கு தெரியாமல் தானே என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஃபைல் நேம் ஒன்றை பின்னால ஆட் பண்ணிவிடும், எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடும். சரியா? அத ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். அது நார்மலா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதை எனேபிள் பண்ணி விட்டாதான் பார்க்கலாம். சரியா? இப்ப நான் ஒரு வேர்ட்லயே ஒரு ஃபைல் வந்து செய்யறேன், அதுக்கு பேர் வந்து எக்ஸாம் பேர் வைக்கிறேன். எக்ஸாம் பேரை வச்சு சேவ் கொடுக்குறேன். ஆனா எம்எஸ் வேர்ட் என்ன செய்யணும்னா எக்ஸாமுக்கு பின்னால டாட் DOCX போட்டு வைக்கும். அதோட மீனிங் என்னன்னு சொன்னா இது வேர்டுக்குரிய ஃபைல். இதே இதை நீங்க எக்ஸல்ல செய்தீங்கன்னா எக்ஸல் எப்படி போடுங்க ஆகும், எக்ஸாம்ஸ் டாட் XLSX. பவர்பாயிண்ட்ல செய்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் டாட் PPTX. போட்டோஷாப்ல செய்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் டாட் PSD. இப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் தனக்கே உரித்தான ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷனை எங்களுடைய அந்த ஃபைல் நேமோட சேர்த்து விடும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியுது, இந்த பேர்ல இது வந்து ஃபைல் நேம், இது வந்து என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷனா இருக்கு. உங்களோட இதுல வந்து நார்மலா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தெரியாது, அதை விசிபிள் பண்ணணும்னா இதுல காட்டப்பட்ட பாத் ஊடாக போய் தான் நீங்க என்ன செய்யணும்னா விசிபிள் பண்ணணும். நீங்க இந்த பாத் இருக்குல்ல, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனலை கிளிக் பண்ணி ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ்க்குள்ள போய் வியூக்குள்ள போனீங்க, ஃபோல்டர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்களா, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனலை கிளிக் பண்ணி ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து வந்து அந்த டயலாக் பாக்ஸ்ல பாருங்க, அந்த டயலாக் பாக்ஸ்ல ஜெனரல் வியூ சர்ச் என்ற ஒரு டேப் இருக்கு, 3 டேப் இருக்கு. சரியா? ஜெனரல் வியூ சர்ச். நீங்க வியூ ஒன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நான் ஃபைல் டைப்ஸ் சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த ஏரியா டிக் பண்ணப்பட்டிருக்கு. நார்மலாவே ஹைட் பண்ணிருக்கு ஃபைல் எக்ஸ்டென்ஷன். நான் பார்க்க போனேன்னு சொன்னா இந்த டிக்கை எடுத்து போட்டு நீங்கள் ஓகே அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா இல்லை ஓகேன்னு கொடுத்து விட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு ஃபைலுக்கு பின்னாலே ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச சில ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷனும் அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷனும் தந்திருக்கு. இதுல வந்து பாருங்க, வேர்டுக்கு .docx போடும், எக்ஸலுக்கு XLSX போடும், எக்ஸஸுக்கு ACCDB போடும். எக்ஸஸ் வந்து உங்களுக்கு தெரியணும், இந்த 2003 அதுக்கு முதல் வந்த ஆபீஸ் பேக்கேஜ்கள்ல எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து எக்ஸ்கள் வராது. MS Word 2007ல நீங்கள் ஒரு ஃபைல் 7ல அல்லது Word 2010ல என்ன, அதுக்கு பிறகு 13 16 19 வந்துட்டு என்ன வெர்ஷன்ஸ் வந்துருக்கு. இதுல நீங்க வேர்ட்ல ஒரு ஃபைலை சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா .docx சொல்லி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் போடும். இதுக்கு முந்தின வெர்ஷன் வேற இருக்குல்ல, 97 2000 2003ல நீங்க ஒரு ஃபைலை சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா .docx சொல்லி போடும், எக்ஸ கூடாது. ஏன்னு சொன்னா அந்த XML ஒரு கான்செப்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் சரியா, எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ் கொண்டு வந்து அந்த லாங்குவேஜோட துணையோட பிறகு இந்த MS வேர்டை செய்ய ஒழிக்கிட்டாங்க. அதால இந்த ஃபைல் சைஸும் சின்ன ஆயிடுது, எக்ஸ்டென்ஷனுக்கு இந்த பின்னுக்கு எக்ஸ் வந்து அதை இவங்க மைக்ரோசாஃப்ட் வந்து தங்களோட ஆஃபீஸ் பேக்கேஜோட யூஸ் பண்ண ஒழிக்கிட்டா பிறகு இந்த எக்ஸ்டென்ஷன்ல பின்னாலே எக்ஸ் போட ஒழிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அக்சஸ் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 2003 இருக்குல்ல, அது அந்த கால பகுதி. இதுக்கு மேல இருக்கிற வெர்ஷன்ல இதுல ACCDB இருக்குது. அப்படி இல்லை, முதல் இருந்தது .mdb சொல்லியிருந்தது, மைக்ரோசாஃப்ட் டேட்டாபேஸ். இதுக்கு அக்சஸ் டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்தி மைக்ரோசாஃப்ட் டேட்டாபேஸ் சொல்லி இருந்தது. எக்ஸ்டென்ஷன் என்ன சார்? நான் எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுது சார், இப்பதான் கனெக்ட் பண்ணேன். ரைட், ஓகே. எக்ஸ்டென்ஷன் என்று சொன்னால் நீங்க ஒரு ஃபைல கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணீங்க, நீங்க எந்த அப்ளிகேஷன்ல வச்சு அந்த ஒரு ஃபைலை சேவ் பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷன் என்ன செய்யணும்னா நீங்க சேவ் பண்ற
பேருக்கு பின்னால தானே கொஞ்சம் லெட்டர்ஸை சேர்க்கும், எழுத்துக்களை சேர்க்கும். அந்த எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். சரியா? இப்ப எம்எஸ் வேர்ட்ல நீங்க செய்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் என்ன செய்வோம், நீங்க ஒரு எம்எஸ் வேர்ட்ல டெஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபைலை சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா டெஸ்ட்ன்ற டேபிள் அல்லது போனா உங்களோட பேரே சேவ் பண்ண ரதுக்ஷன் சேவ் பண்றீங்களா எம்எஸ் வேர்ட்ல, அந்த எம்எஸ் வேர்ட் என்ன செய்யணும்னா ரதுக்ஷன் என்றதுக்கு பின்னால .docx சொல்லி தானே போட்டு வைக்கும். அது ஏன் போடுதுன்னா அது அந்த அப்ளிகேஷனுக்குரிய ஃபைல் என்றதை காட்டுறதுக்கா. சரியா? எந்த அந்த அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு கொண்டுதான் என்ன செய்யணும்னு சொன்னா விண்டோஸ் வந்து அந்த இதுக்குரிய அப்ளிகேஷன் சொல்லி அதை ஓபன் பண்ணும். இல்லாட்டி விண்டோஸுக்கு தெரியாதா நீங்க எந்த ஃபைல ஓபன் பண்றீங்க எந்த அப்ளிகேஷனுக்கு ஓபன் பண்ண போறீங்கன்னு சொல்லி விண்டோஸுக்கு தெரியாது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு கொண்டு தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க இந்த ஃபைல இந்த அப்ளிகேஷனுக்குரிய ஃபைலை ஓபன் பண்ண போறீங்கன்னு சொல்லி தெரியும். சார் இப்ப கடைசியா XML ன்னு போட்டீங்க சார், அதுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்க? XML-க்கு எக்ஸ்டென்ஷனோ அது இப்ப கூட தேவையில்லை. நான் எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ் இது இப்ப வெப்ல பாவிக்கிற ஒரு டெக்னாலஜி, இது ஒரு லாங்குவேஜ் வந்து இப்ப வெப்ல வந்து நாங்கள் HTML பாவிக்கிறோம். சரியா? HTML பாவிக்கிறோம். அதே போல இப்ப XML பாவிக்கிறோம். சரியா? இது வரதவைக்கு இது வரதவை. HTML சொன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது நாங்க கிரேட் 11ல தான் படிப்போம். XML சொல்றது எக்ஸ்டெண்டட் எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். அது இப்ப உங்களுக்கு தேவையில்லை, அந்த இதை பாவிச்சு செய்திருக்கான்றதுக்காக தான் சொல்லுவோம். அடுத்த பாருங்க பவர் பாயிண்ட் சொன்னா .pptx என்று வரும். எக்ஸ்டென்ஷன் போட்டோஷாப்ல செய்யுங்கன்னு சொன்னா .psd என்று வரும். இமேஜஸ்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா jpg என்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் போடும், png இருக்குது, ஜிப் இருக்குது. சரியா? இதுல பத்தி கிரேட் லெவல்ல கொஞ்சம் விரிவா வருமா. வீடியோஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் MP4 வீடியோ, ஆடியோக்கு நாங்கள் MP3 பாய்க்கிற மாதிரி வீடியோக்கு வந்து MP4 பாய்ப்போம். அதே போல AVI ஃபார்மேட் இருக்கு, வேற வேற ஃபார்மேட் எல்லாம் நிறைய இருக்குது. சரியா? ஆக ஃபேமஸான நான் போட்டுக்கிறேன். ஆடியோ பாத்தீங்கன்னா தெரியும் MP3 வேவ் சொல்லி இருக்குது. சரியா? WAV வேற வேற ஆடியோ ஃபைல்களும் இருக்குது. இதுல நான் உங்களுக்கு விண்டோஸ் மீடியா வேலை செய்யற WMV WMA எல்லாம் இருக்குது. WMV என்றது வீடியோ ஃபைல், WMA என்று சொல்றது ஆடியோ ஃபைல். இதுகளெல்லாம் என்ன சொல்லுங்க ஆகும் ஃபைல் எக்ஸ்டென்ஷனுக்கு உதாரணம். இவ்வளவு தான் என்ன இல்லையா? இது கொஞ்சம் நான் பண்ணவரை தான் நான் இதற்கு நான் ஷெடியூல் பண்ணினேன். ஆனால் அப்படியே இடையில குழப்பம் வந்தபடியால அப்படியே என்ன செய்யுதுன்னு சொன்னா போய்கொண்டிருக்குது கிளாஸ். ரைட்.